ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் ஒரு புது ட்ராமாவோட வந்தாச்சு. பட் இந்த டைம் நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்திங்கன்னா வெறும் ரொமான்டிக்கோ இல்லை காமெடியோ இல்லை த்ரில்லரோ மட்டும் இல்லாமல் டோட்டலான கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜெனரல். இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே 90s தீமில் இருக்கிற மாதிரி தான் காட்டும். பட் ஒரு பக்கம் சூப்பர் பவர், இன்னொரு பக்கம் மேஜிக்கல் காமெடியை சும்மா அடிக்கடி தெறிக்க விட்டு அப்படியே ரொமான்டிக்காக கொண்டு போய் ஒவ்வொரு எபிசோட்லேயும் அப்படியே ஒரு க்யூரியாசிட்டி ஏற்படுத்துவான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ராமாக்காக தான் பல நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்கிற மாதிரி ஒரு ட்ராமா. பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்த்தான ட்ராமா. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொண்ணு அப்படியே பைத்தி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காள். இவ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கதையின் நாயகி ஜோ. ஆனால் இவளோட எடுக்கிற முதல் ஆயுதமே பார்த்தீங்கன்னா கத்தியாக தான் இருக்குது. அவ்வளோ பெரிய கொலக்காரியாடா இவன் நம்மளாம் நினச்சிட்டு இருந்தா தான் தெரியுது இவன் வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் வெட்டியாக சுற்றிட்டு இருக்க ஒரு வெட்டி பெண். இவளுக்கு டக்குன்னு வெங்காயம் உரிக்க மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்க. அடுத்த சீன்லேயே போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணுறா. பட் இவளுக்கு இருக்கிறது ஏதோ சீரியஸ் இஷ்யூ போல். டாக்டரும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உன் உடம்பு ஆப்ரேஷன் கூட தாங்காதேம்மா, இப்போ என்ன பண்ணுவா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது, அப்போ நான் வாழ்றதுக்கு வழியே இல்லையா, நான் சாக போறேனா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கேன். டாக்டரும் ஆமான்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் யோசிக்காம சொல்லிடுறாங்க, உன் லங்ஸ்ல எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா ரோட்டில். இது எல்லாமே 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவர் தான் பெரியவர் அப்படின்ட்டு இந்த மதத்தெல்லாம் தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா வந்து இந்தாங்க நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, பௌர்ணமி வருது, அதுக்கு சிறப்பு பூஜை வேற வருது அப்படின்ட்டு ஹீரோயின்ட்டு அந்த நோட்டீஸ் பேரை கொடுத்துட்டு இருக்க. அவளுக்குன்னா உள்ள இருக்கிறதுலாம் சரியான கோவம் இல்லை. பார்த்தா அதுக்கு அந்த தூதரமார வர நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் மெம்பர் ஆகிக்கங்க, உங்களுக்கு வாழ்க்கை அப்படியே ஓஹோன்று கொண்டிருக்க. அப்போ செத்து போகிறவங்களெல்லாம் காப்பாற்றுவாரா? எவ்வளோ பேர் செத்து போகிறாங்களே அவங்களெல்லாம் அவங்க காப்பாற்ற வேண்டியது தானே. ஏன் ஒருத்தவங்க செத்ததுக்கப்புறம் இவங்களை காப்பாற்றுறதா இதுவா? உலக வேற அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதை பார்க்கணுன்ட்டு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்னால் முடியுமா என்னன்ட்டு அந்த அம்மாட்ட கத்திட்டு இருக்க. உங்ககிட்ட பேப்பர் கொடுத்தது ஏன் தப்பு தான்மான்ட்டு அந்த அம்மா வாங்கிட்டு போகுது. இவன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பதில் சொல்லுங்க யாராச்சும், ஏன் எல்லாரும் சாகுறாங்க, எனக்கு பதில் சொல்லுங்க, நான் ஏன் நீங்கள் எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி சாகணுன்ட்டு கத்திட்டு போய் உட்காந்துட்டு இந்த உலக அழியுதுன்னு சொல்கிறாங்களே அதை பார்க்குறக்காச்சும் நான் உயிரோடு இருக்கணும், அப்போ செத்தா கூட எனக்கு போதும் அப்படின்ட்டு இவ உட்காந்து அந்த உயிர் பயத்தில் அழுதுகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஒரு பக்கம் அழக வந்தாலும் சரி, அப்படியே நம்ம ஹீரோயின் அழுதுட்டு பார்த்தோம் ஒரு சின்ன பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஐஸ் குச்சியெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு தோ சாப்பிட்ட பார்த்தல அப்படின்ட்டு போறா. பாவம் அந்த பையன் உட்காந்து குச்சி யூஸ் போயிடுச்சுன்ட்டு அழுதுகிட்டு இருக்க. அந்த பையனுக்கு ஒரு சின்ன கவலைப்படாதப்பா இந்தாப்பா தம்பி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிம்மு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குச்சி முட்டை கொடுக்குறாங்க. அந்த பையனும் அப்படியே வாங்கிட்டு சைலண்டாக இருக்க. அவங்க அம்மா இவன் தான் ஐஸை பிடிச்சாங்கிற மாதிரி நம்ம கிம்மை ஒரு லுக்கு விட்டுட்டு போகிறாங்க. போதில் அது சரியான அராத்து. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா கொடவல்லல், ஆனால் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைத்தியம். அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் சேஃபாக போயிரு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் நடக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்லேயே கத்திக்கிட்டு இருக்கா. இவர் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே இங்கே ஒருத்தரை காட்டுறாங்க, ஃபுல்லாக குப்பை மேடாக இருக்குது. அந்நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட ஒருத்தர் இந்த குப்பை மேடெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு அவர் கீழே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா தெரியாமல் ஏதோ ஒரு குளத்துக்குள்ளையாட்ட விழுந்துடுறாரு. அந்த குளம் ஃபுல்லாமே தண்ணியாக இருக்குது. என்னடா இது இப்படி அழுக்கு தண்ணியாக போயிடுச்சு அப்படின்ட்டு கையெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. அது ஏதோ இண்டஸ்ட்ரி வாட்டராட்ட வருது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலே ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. என்னன்னே தெரில, இவருக்கு கையில் பிடிச்சதெல்லாம் சாதா தண்ணி தானே, காது அப்படியே அறுப்படுற மாதிரி இருக்குது, கையெல்லாம் ஒரு மாறிக்கிட்டு இருக்க. இங்கே அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா துடித்துட்டு இருக்காங்க, என்னமோ தெரியலன்ட்டு. அதே சீனை கட் பண்ணி இங்கே ஒரு தாத்தாவை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி செத்து போனான்ல அவன் ஒரு சீரியல் கில்லரை, யாரோ ஒருத்தவங்க தான் அவனை கொண்டிருக்கணும், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இருக்க. அதுக்கு ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, போலீஸ்லாம் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு கேஸை ஃபைல் பண்ணும்ல, அவங்ககிட்ட நான் பணம் கொடுத்துருக்கங்க போது அதனால தான் அவர் பயந்து ஓடி கூட போயிருப்பாருங்கிற மாதிரி இந்த எம்ப்ளாயி சொல்கிறான். அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை, இது நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு அந்த தாத்தா கத்திக்கிட்டு இருக்க. இங்கே ஒரு ஆளை பார்த்தோன்னே ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா நல்லா பரபரன்னு தேட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்க. டக்குன்ட்டு அந்த கூட இருந்தார் பார்த்தீங்களா ஆளு, டக்குன்னு நம்ம ஹீரோ இங்கே வா அப்படின்ட்டு அவர்கிட்ட கை காமிச்சு விட்டுறாரு. எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. தோ உனக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு தான், நீ தானே இந்த கேஸ் எடுக்கணும்ட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்ப, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆகணும்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அங்கே ஒருத்தர் இருக்கார்ல அவரை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த பார்த்தீங்கன்னா குளத்துல மீன் சரியா வளரலன்னா அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இதை விட கொடுமை என்னன்னா காக்காக்கு இது வந்து இவனை தெரியாமல் அடிச்சிருச்சுன்னா இதுக்கு பார்வை இவ்வளோ இருக்கு, அது இந்த இடத்துல வரக்கூடாதுன்ட்டு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆளு தான். தொட்டதுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தான் காரணம்னு கவர்மெண்ட்டை தூக்கியே வந்துகிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஆளு தான் இது. அதனால தான் எல்லாருமே பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ கிம் இருக்கான்ல, அவன் ஊருக்கு புதுசு போல. இந்த டைம் அவன்
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை மேடாக இருக்குது க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் சரி அப்படின்ட்டு பொறுமையாக அவன் கேட்குறதுக்குலாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டான ப்ராப்பர்ட்டி போல், இது எப்போ தான் க்ளீன் பண்ண போகிறீங்க, பதில் சொல்ல முடியுமா முடியாதான்னு இருக்க. இல்லை சார் இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் இதில் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி கிம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே அவனுக்கு அதில் கேட்டோடனே ஆஃபீஸே சைலண்ட் ஆகிடுச்சு. முதல் முறையே இவன் வாயடிச்சிருக்கான்ட்டு. என்ன திமிரு, ஒரு குப்பை இருக்குது அதை க்ளீன் பண்ண முடியாதா, அப்போ இருக்கிறவங்களா சுற்றி இருக்கிறவங்களா நோய் வந்தே சாகணுமா, நான் ஹையர் ஆஃபீஷியலில் போய் ரிப்போர்ட் பண்ணுவேன்ட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்க. இங்கே ஒரு 15 ஸ்டேஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் வேணும்னு சொல்லுங்கள், நான் அட்ரஸ் எழுதி தரேன்ட்டு இருக்கான். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சரியான ஷாக் ஆகிடுச்சு. என்ன திமிரு உனக்கு அப்படின்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி நம்ம கிம்மை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் நடக்கிறத தாத்தா பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவன் கடுப்பாய் வெளியே டீ குடிக்கலான்னு வந்துட்டு இருக்கும்போது அந்த தாத்தா வந்து பேசுகிறாங்க. ஏதோ இதை பார்க்க அமைதியாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு அடியில் இருக்கிற விஷயமே வேற. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் மர்மமான முறையில் காணாமல் போனாங்க, அது யாருமே நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. நிறையா குழந்தைங்க பெரியவங்கன்னு வயசு விஷயம் பார்க்காம காணாமல் போனாங்க, அதனால நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. இப்போ மறுபடியும் அது நடக்க போகுது, நீ ஏதோ வெளியூருக்கார போல, உனக்கு இந்த வரலாறுலாம் தெரியாதுல்ல, அதனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆனது மறுபடியும் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தாத்தா சொல்லிட்டு போகிறேன். இங்கே கிம்மை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இவங்கிட்ட இருக்குன்னு தெரியுது. கேஷுவலாக உட்காந்து சாப்பிட்ருக்கான். அங்கே வீட்டுக்கு போய் அந்த தாத்தா சாப்பிட்லான் இருக்க. இந்த தூதுவர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட ஒருத்தி கேட்டிருப்பாளே, அவ வந்து இந்த தாத்தா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. இவர் கோபத்தில் தூக்கி போட அந்த பேப்பர் தானாக பறக்க ஆரம்பிச்சது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற தாத்தாவோட எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்குது. இவரா கத்திக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்ட்டு. நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா என்ன அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே ஏதோ ஒரு பாட்டி கட்டுக்கட்டாக பணத்தை நிட்டுருக்காங்க. அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயினோட பாட்டி தான். நம்ம ஜூ பார்த்திங்கன்னா நான் டூர் போகணும் காசு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாட்டி பார்த்திங்கன்னா நல்ல வசதி, சேரிட்டிக்கெல்லாம் அவ்வளோ விளைச்சி விளைங்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன அப்படின்ட்டு இருக்க. ஏன் டாக்டர் இதெல்லாம் சீரியஸாக சொன்னாரான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் சாகரக்குள்ளேயாச்சும் நான் வெளியே போய் பார்க்கணும்ல அப்படின்ட்டு இருக்க. பாட்டி எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே சாவுங்கிற பேச்சே வரக்கூடாதுன்னு, நான் எல்லாம் பணம் கொடுக்கவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அப்போ நான் போய் காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் பாவம் நம்ம ஹீரோயின்ட்ட தான் 5 பைசாக்கு காசு இல்லையே, போய் உண்டியில் பொறுக்கிற அதில் 10-15ங்கிற மாதிரி ஃபுல்லாக சில்லறையாக தான் இருக்குது. அவள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து அண்டார்டிகா வரைக்கும் பிளானை போட்டு வச்சிருக்கா. இதுலேருந்து ஒன்றுத்துக்குமே போக முடியாது. கடைசியில் சியோல் பீச்சுக்காச்சும் நம்ம போயிட்டு வந்துடணும். இப்போதைக்கு நான் போக போகிறேன், அதுதான் என்னோட ஒரே பிளான்ட்டு. நடக்கிறது நடக்கணும்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டா. பட் இவ பேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஆளை பார்த்துட்றா. அவன் பார்த்தீங்கன்னா ஜக்கு, என்னடி இங்கே கிளம்பிட்டு இருக்க, எங்கே போயிட்டு இருக்க, பாட்டிக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காசு கொடு, அது பாட்டிக்கிட்ட சொல்லாத அப்படின்ட்டு இருக்கா. அவன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எவ்வளோ பெரிய வாரிசு தெரியுமா, எவ்வளோ சொத்து எனக்கு இருக்குது, கொடுத்தா நான் திருப்பி கொடுத்துருவேன், கொடுத்து தொலைங்க அப்படின்ட்டு இருக்கான். என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் காசு கொடு, நான் பெரிய வாரிசுன்ட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. நான் எல்லாத்தையுமே என் வீட்டுக்கு கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி பேசிட்டு இருக்க சவுண்டு, என்னம்மா டேப்லெட் சாப்பிட்டியா அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுச்சு. சாப்பிட்டேன் அப்படின்ட்டு பாட்டிக்கிட்ட கத்தி விட்டுட்டு நான் கிளம்புறேன், பாட்டிக்கிட்ட சொல்லாத, இது சீக்ரெட், இனிமேல் இந்த ஜூ போனால் வரவே மாட்டா, இவ போகிற ட்ரிப்பை மட்டும் நீ பாரு அப்படின்ட்டு சும்மா டெரராக இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிட்டுருக்க. இங்கே ஒரு அக்கா பூ கட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அப்படி பம்பிட்டு இருந்தார்ல எம்ப்ளாயி, இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து சாம்பார் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவோட 70th பர்த்டேக்கு அவங்களுக்கு ஃப்ளைட் புக் பண்ணலாமா ட்ரிப்பு அப்படின்னு கேட்டுட்ருக்க. இங்கே முதல்ல அந்த சிங்க் இருக்குல்ல அதை ரெடி பண்ணி விடுங்க, பூ வெள்ளல கூட மாட்டேங்குது அப்படின்ட்டு அவள் புலம்பிட்டு இருக்கா. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமாச்சு அனுப்பிவிடலாமா அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா ஃப்ளைட்டில் போனதே இல்லை, 70வது பர்த்டே அதையாச்சும் சந்தோஷமாக கொண்டாடட்டும்ல அப்படின்ட்டு இவர் அவ்வளோ பாவமாக பங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரோஜாக்குள்ளே பூச்சி வந்துருச்சுன்ட்டு அதை போட்டு மிதின்னு சாவுன்ட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு இப்போவே ஒரு கோட் வேர்ட் அக்செப்ட் ஆகிடுது, நம்மளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு. சரிம்மா நான் கிளம்புறேன்ட்டு இவர் பாவம் மலையில் வந்து நனைஞ்சிட்டு இருக்காரு. எதுக்குன்னா அவர் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறக்குன்ட்டு. அப்போ ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் பாவம் அவங்க பொண்ணை பார்த்து நிற்கும் போது கால் இருக்கல செப்பல் டக்குன்னு வலிக்கிடுது. அவரோட செருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஞ்சே போயிடுச்சு. அவர் சரி மாட்டுறங்கிற பேரில் மாட்டலான்ட்டு டைப் பண்ணிட்டு இன்னும் விழுந்துடுறாரு. அவங்க பொண்ணு அவங்க அப்பா இப்படி பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நினைக்கிட்டு இருக்கு. அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இதுக்கு மேலே நமக்கு அசிங்கன்ட்டு பொண்ணு அவள் ஃப்ரெண்டோட கொடையில் வந்துட்டா. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக ஸ்பெஷலாக கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பாவம் அவர் செருப்பு பிஞ்சு நட் ரோட்டில் நின்றுட்டு இருக்க. மனசே வெறுத்து போயிட்டாரு. போகிற மனுஷன் எங்கே போயிருக்காரு அப்படின்ட்டா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்தோம்ல ஜக்கு, அவனோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாலாம் பேசல, ஏட்டிக்கு
ஏட்டிக்கு போட்டியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் 2 பேரும் அந்த ஏட்டிக்கு போட்டியில் ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும்ல, அது தெரியுது. மழை வந்தால் ஜக்கோட வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஐயோ அங்கே ஓட்டையை கவர் பண்ணுறா அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜக்கு ஒரு விஷயத்த சொல்கிறான். நான் ரொம்ப காசைப்பட்டு இந்த வீட்டை இப்போ தான் ரெனோவேட் பண்ணேன், என் காசெல்லாம் இப்படி போயிடுச்சேன்ட்டு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாமல் நின்றுட்டுருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா. சும்மா அங்கே இங்கேன்ட்டு ட்ரிப்பு போகிறக்கு என்னென்ன தேவையோ எல்லா சின்ன சின்ன ஜாமானத்தையும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் எடுத்துக்கிறா. கத்தியெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கிறானா பாருங்களேன். கத்தியெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்திருக்கான். தெரியாமல் அவன் ஹீரோயினை வேறு இடிச்சு விட்டுறான். கீழே இவ கத்தி டேப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறது பார்த்து இவனுக்கு டவுட்டாக இருக்குது. அதுக்கு இவ கொலகாரி மாதிரி மூஞ்சி ஒழிச்சிட்டு இருக்காளா. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ப்ராடக்ட் எடுத்துட்டு நைஸாக ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் எதுவும் கண்டுக்கெல்லாம் போயிடுறான். அங்கே இவ பேக் போட்டுட்டு இருக்கா. இவ அடையாளமே தெரியக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், என்னம்மா உங்கள் பாட்டி டூருக்கு விட்டுட்டாங்க போல, எப்படியோ கிளம்புற போலன்ட்டு ஊரே ஃபுல்லாக நம்ம ஹீரோயினை தெரிஞ்சு வச்சிருக்கு. இதுக்கு மேலே இந்த அசிங்கம் போதுண்டா இந்த அண்ணா துறைக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வெளியே வந்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் வெளியே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டோம், இனி ட்ரிப் அப்படியே பிளாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்ட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. இவளோட நேரம் சூட் கேஸோட வீல் வந்து அந்து போயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் சுற்றி சுற்றி பார்க்குறா. ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கார்ட் மட்டும்தான் இருக்குது, இந்த ஷாப்பிங் கார்ட்டு. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட பேர் இருக்குது. என்னடா இது ஆள் வேற காணும், சரி நம்மளே எடுத்துகிட்டு போய்க்கலாம், அங்கிள் தானே அப்புறமா கொடுத்துக்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் தூக்க ஹீரோ பிடிச்சிட்டான். பிடிச்சோடனே இந்த கார்ட்டில் வேற ஒருத்தவங்க பேர் எழுதியிருக்கு, நீங்கள் எதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஹீரோயினை பொறுத்து டவுட்டாக கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தான் இந்த ஷாப்போட மேனேஜரா, வேணும்னா இந்த கார்ட்டை நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஷூட் கேஸை பிடிச்ச உடனே சரி அதில் ஏதோ முடி தெரிஞ்சிருக்கும் போல. இவருக்கு வரும் பாருங்க அல்லையில நம்ம ஹீரோக்கு. ஏன்னா முடி தெரிஞ்சிருக்கு, ஷூட் கேஸ், இவ வேற கொலகாரி மேலே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு இவ வேற பைத்தியம் வேற சொல்லியிருக்காங்களே, அதனால அவர் ஷூட் கேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் யாரா நீ, உனக்கு என்னடா வேணும், விடுறா லக்கேஜ் இவ பயந்து அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இவருக்கும் டவுட் வந்து தாங்க முடியல. உனக்கு இப்போ என்னதான் வேணும் சொல்லுன்னு இருக்க. அப்போ இவ ஏதோ ஒன்று பண்ணுறா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷூட் கேஸை வேணும்னே பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அவ ஒரு பக்கம் இருக்க, இவ ஒரு பக்கம் இருக்குன்ட்டு கடைசியில் இழுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாமே ஷாப்பிங் ஐட்டம், அது முடியல டெடிபியர் அப்படின்ட்டு. இங்கே ஹீரோக்கு வந்துச்சு பாருங்க ஒரு அதிர்ச்சி. நம்ம ஹீரோயினோட இன்னர்ஸ் எல்லாம் கூட பறந்து விழுது. கத்தி வர ஹீரோயின் மேலே குத்துற மாதிரி வருது. டக்குன்ட்டு இவர் ஒரே ஒரு இழுக்கிறாரு. ஹீரோயின் மேலே கரெக்டாக கத்திக்கு பதிலாக தண்ணி வந்து ஊற்றிடுது. அவளுக்குனா இதுக்காடா இவ்வளோ இழுப்பறன்ட்டு ஒரு முறைப்பா பாருங்க. இருக்குன்னா அல்ல இருக்காது, எப்படிடா இப்போ சமாளிக்க போகிறோம்னு நின்றுட்டுருக்க. இவ ஏதோ பேய் பிசாசிட்டு எல்லாம் சேர்ந்து முறைச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் முறைச்சிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த பியரை வச்சு ஒரு அடிப்பா பாருங்க. கண்ணாடியை பறந்து தெரிக்கும் நம்ம ஆளுக்கு. அப்புறம் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்க. அவங்க பாட்டி வேற கால் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதோ ஒரு சின்ன வேலையாக வந்தேன், சொல்லுங்க பாட்டி இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு இவ கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அதுக்குள்ளே பேக் பண்ணிக்கிட்டாங்க. முறைச்சிக்கிட்டே தான் இருக்கா. அப்போ கூட பேசும்போது நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் இருங்க அப்படின்ட்டு இருக்க. அவர் தொடச்செல்லாம் கொடுக்குறாங்க. இவர் சரியான காண்டில் அவரோட விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்துக்கிறா. இந்த மாதிரி கவர்மெண்ட் அட்வொகேட் மாதிரி இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தோன்னே பாட்டிக்கு ஷாக்கு தாங்கல. இந்த டைம் யார்கிட்ட போய் என்ன வம்பெழுத்து வச்சுட்ட சொல்லி தொலைடின்ட்டு அவங்க ஃபோனில் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அவமானத்தில் நீ கேட்க வேண்டாம், கிளம்புன்ட்டு நம்ம ஹீரோவை கிளம்ப சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இங்கே ஒரு சின்ன மேட்ரு, நீ எதுக்கும் அவ்வளோ பாட்டி டென்ஷன் ஆகிக்காதுன்ட்டு இருக்க. அவங்க பாட்டி ஏமா வீட்டுக்கு போனேன், கிளைமேட்லாம் பாரு எப்படி மாறிடுச்சுன்ட்டு, வீட்டுக்கு வந்தாதான் என்ன அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் இன்னுமே எனக்கு விடுவீங்களா மாட்டிங்களான்னு ட்ரிப்பை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கா. நான் பாவம் இல்லை, நான் எதுனா கொஞ்சமாச்சு வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டாமா, விடுங்களேன், நான் தான் கேட்குறேன்ல அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கேயே நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டு இருக்காங்க. நீ சின்ன வயசுலேருந்து உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, உன்னெல்லாம் அசால்ட்டாக விட்டுட்டு இருக்க முடியாது. நீ சின்ன வயசுலலாம் எவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தால் தெரியுமா, என் பேச்சை கேட்டுட்டு சமத்தா இருப்ப. இப்போல்லாம் நீ எப்படி அடங்காப்பிடாரி மாதிரி ஆயிட்டுருக்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எப்படி அவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்த, அந்த நல்ல பிள்ளைக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா நீ சமத்தா வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நிறுத்திடுங்க, ஏன்னா அந்த நல்ல பிள்ளை என்னைக்கோ செத்துட்டா, இப்போ இருக்கிறது வில்லின்ட்டு டெவில்ன்ட்டு நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க பாட்டி கத்திட்டு இருக்காங்க, இன்னும் சாவன்ட்டு அதை பற்றி பேசாதன்னு சொல்லியிருக்கலன்ட்டு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த இடத்துல டக்குன்னு கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் நிஜமாலுமே செத்து போய் அழுகிற மாதிரி காட்டுது. இப்போ கூட 2 பசங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படிடா செத்தா, என்னடா ஆச்சு அப்படிங்கிறது மர்மமாக இல்லை கைஸ், அதை விட ரொம்ப க்யூரியாசிட்டியாக காமெடியாக சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் எபிசோடில். கண்டிப்பாக பாருங்கள், இந்த ட்ராமா ஒரு டோட்டலான வேறு மாதிரி ட்ராமா, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி வழக்கம் போல் 7 மணிக்கு என்னோடய ஃபேஸ் ரிவியல் வீடியோ ஒன்று போடலான் இருக்கேன். அதையே போய் மறக்காமல் சேனலில் வந்து செக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதே சேனலில் தான். அதில் வந்து பிடிச்சிட்டு ஒரு 4-5 நல்ல கமெண்ட்டை போட்டு போனீங்கன்னா என் மனசு ஆறுதலாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.